பழுத்த பழங்கள் எல்லாம் இங்க அடைக்க படைக்க சாவனுமே நீங்க பூவுல செத்து போங்க 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 பிஞ்சில இறந்து போங்க இறந்து போங்க காயில அழிஞ்சிருங்க அழிஞ்சு போங்க கனியில இறந்து போங்க இறந்து போங்க பழுத்த பழங்களை அடைக்க படைக்க ஆமா செத்து போங்க போங்க எல்லாரும் செத்துருங்க செத்துருங்க முதல்ல அப்படின்னு வள்ளுவர் கொடுத்த வாக்கு வாக்கு தாமியோ அன்னைக்கு அவர் கொடுத்த வாக்குத்தான் வாக்கு தாமியா இன்னைக்கு மனிதர் நம்ம யாருக்கு நிலைமையான வாழ்வே கிடையாது 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 பாருங்க கிடையாதுல்ல அதானே தூங்கும் போது வாங்க மூச்சு சுழிமாரி போனாலும் போச்சு சுழிமாரி போனாலும் போச்சு போச்சுல நைட்டு படுத்துட்டு காலையில எந்திக்க நெசம் இல்ல கிடையாது ஐயா இது தெரியாம என்ன வரத்து வாரான் அப்பா என்ன வரத்து வாரான் நிறைய வரான் நான் தான் பெரியவங்க என்ன விட்ட கட்டிக்கார இவனும் கிடையாதுங்க அப்ப மனிதன் வாழ்வு நிலையற்ற வாழ்வு இந்த உலகத்தில இந்த வள்ளுவர் கொடுத்த வாக்கு அன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு வள்ளுவர் என்ன சொன்னாரு பூவில் அழியுன்னு சொன்னாரா பிஞ்சில் அழியுன்னு சொன்னாரா காயில் அழியுன்னு சொன்னாரா எல்லாமே இன்னைக்கும் பாருங்க தாய் வயத்துல 40 நாள் சிசுவில் அழியுது பத்தியலா பூவில் அழியுதா பிஞ்சின்னு சொன்னா பிறந்த ஒரு வயசு ஒரு 6 வயசு எடுத்துக்கோங்களேன் அந்த பிள்ளை ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்து போகுதா அது பிஞ்சில் அழியுது பத்தியலா காயின்னு சொன்னா வாலிப பிராயம் ஒரு 21 வயசு மாப்பிள பிராயம் அதுலயும் அவன் இடையில போயிருந்தான் பாத்தியலா அவன் ஒரு பொண்ணை பார்த்திருப்பான் அம்மா அப்பா ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க அதானே அந்த பொண்ணு பிடிக்காம அதானே அப்ப 21 வயசு நீ செத்துருந்தான் பாத்தீங்களா காயின்னா 21 வயசு கனின்னு சொன்னா 50 வயசு 50 வயசுக்கு மேலேயும் நோய் வாய்ப்பட்டு இடையில என்னென்ன நோயெல்லாம் வந்துடுது இதெல்லாம் யாரு கொடுத்த வாக்கு வள்ளுவர் கொடுத்த வாக்கு தான் ஆமா இப்ப இடையில கூட பாத்தீங்களா அகமதாபாத்ல பிளேட் வெடிச்சு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதெல்லாம் யாரு கொடுத்த வாக்கு வள்ளுவர் கொடுத்த வாக்கு தானே வள்ளுவர் கொடுத்த வாக்கு தான் எல்லாரும் செத்து போங்கன்னு சொல்ல போய் தான் யாருக்கு நமக்கு நிலைமை இல்ல கிடையாது கிடையாது பாருங்க இதான் மனிதனுடைய வாழ்வு ஆமா இப்படியாக ஆமா வரத்தான் வாரம் என்னைக்கு தான் ஓய போகுதுன்னு தெரியல அதானே அம்மா இந்த வள்ளுவர் கொடுத்த வாக்குனால எல்லா மக்களும் மாண்டு 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 மடிதாங்களே செத்த பிணமா கூடுது ஐயா அன்னை ஒரு காலத்துல என்ன மாண்ட பிணங்கள் உயிர் போயிடுதுன்னா ஆமா அப்ப உள்ள பெரியவங்களுக்கு அடக்கம் செய்ய தெரியாது அப்ப நடக்கம் என்னது என்ன அந்த காலத்துல வேளாறு செய்த மத கந்தாளி ஆமா பெரிய குழுக்க அதுல கொண்டு அந்த பிரேதத்தை வச்சு ஒரு ஒலமுடிய கவத்தி ஆத்தாங்கர வரமா வச்சிட்டு வந்துருவாங்க இதான் அப்ப உள்ள நல்லடக்கம் எரிக்க தெரியுமா தெரியாதுல்ல புதைக்க தெரியுமா தெரியாதுல்ல வைத்தியார காலம் அதானே இப்படி பிணங்கள் எல்லாம் ஆத்தாங்கர வரம் குளத்தாங்கர வரமா வச்சிட்டு அம்மா வந்துட்டாங்க திரும்பி பாராம வந்துருந்தாங்கல்ல இப்படி மாண்டபிண சுமைகள் எல்லாம் ஆமோ மலமலைய குமியோதையா சித்தவின சுமைகள் உயருதையா அழுகுமினை சுமைகள் எல்லாம் ஆதி கையிலே மட்டும் கூடுதையா ஆதி கையிலே மட்டும் பிணச்சம கூடும் போது பூமாதேவி பெண்ணாளுக்கு
பூமாதேவி உணச்சம கூடும்போது ஆதி வெள்ளி கையில கித்தா ஆதி வெள்ளி கையில கித்தா பூமாதேவி வாராளே அரங்கிலி பூமாதேவி வாராளே சாமி ஆண்டவன பகவானே உங்க தேவி பூமாதேவி உயிரிச்சம கூடி போச்சு. உங்கள்கிட்ட எந்த வந்து என்ன சொன்ன உங்கள்கிட்ட உயிரிச்சம கூடி போச்சுன்னு சொன்ன அன்னைக்கு மரவிட்டனே நீங்க உயிரிச்சமைய குறைக்காம கூட்டி தந்திருக்கல மருத்துவம் இன்னைக்கு பிணச்சமைய கூட்டி தந்திட்டியல தந்திருக்கல சாமி அதானே மானிட மக்கள் சமையல அன்னைக்கு குறைக்க சொன்னேன் உங்கள்கிட்ட நீங்க மானிட மக்கள் சமைய மற்றுள்ள சிவராஜி சமைய குறைக்காமல் மாண்டவன சமைய உயர்த்தி தந்திட்டியல தந்திருக்கல சாமி எனக்கு சித்தவன சம சிவ கையில மட்டும் உயர்ந்து போச்சு சாமி பகவானே அதானே உயிரி சமய கூட நான் ஜமந்துருவேனே இந்த பிணச்சமைய என்னால ஜமக்க முடியல சாமி என்ன கணக்கு என்ன வெயிட் இருக்கு சொல்லுவாங்க தெரியுமா பிணங்கணம் கணக்கி அம்மாங்க ஏமன்னா அந்த காலத்துல ஒருத்தன் செத்தாம தூக்கிறதுக்கு 4 ஆளு மாத்தாளு 2 ஆளு அப்படி கட்டணத்தை சுமந்து போனாங்க. இப்ப அப்படி இல்ல, இப்ப 4 பேர் தான் வண்டியில இப்ப வீட்டுக்கு சொர்க்கரதம் வருது. அதானே சொர்க்கரதத்துல செத்தவனும் போறான். ஆமா உயிரோட இருக்கணும் வண்டியில ஏறி போறான். பேரமார் பூ போட்டு போகணும்ல பின்னால போட்டேன். அதானே ஆமா ஆமா ஒரு தினம் செத்தாலே அவனை ஜமக்கிறதுக்கு 8 ஆளு மாத்தாளு 2 ஆளு. அதானே பிணத்துல அந்த மாதிரியே இருக்குமா? இருக்கும்ல. ஒரு செத்துட்டாமனா ஏமன் காலன் தூதவன் மேல ஏறி உட்கார்ந்துக்கிடுவான். 3 பேர் ஏறி இருந்துக்கிடுவாங்கல்ல. ஆமா அதானே. அதனால இந்த பிணச்சமைய பூமாதேவி அம்மா பகவான்கிட்ட சொன்னா, இறைவா ஆண்டவா அன்னைக்கு உயிரிச்சமைய குறைக்கணும் மாட்டோம்ட்டு நான் சொல்லிட்டு இன்னைக்கு சித்த வினைய சமைய கூட்டிட்டியல குட்டி தந்திகளை சாமி. அதனால ஆண்டவா சிவபெருமானே கடவுளே ஆண்டவேன சுமைகளத்தான் அங்கே நான் சுமக்க மாட்டேன் ஆண்டவ மேல சுமைகளத்தான் ஆண்டவனை சுமக்க மாட்டேன் சித்த வினை சுமைகளத்தான் சுமக்க மாட்டேன் உனக்கு பிணச்சமை கூடி போச்சா? கூடி இருக்கா அவனுக்கு. உன் பிணச்சமை இந்த பகவானை மாத்தித்தார நம்மா. செத்த பிணச்சமை கூடி போச்சா? கூடி இருக்கா அவனுக்கு. உன் செத்த பிணச்சமை இந்த சிவபெருமானை தாரம் பூமாதேவி. அழுகு பிணச்சமை கூட்டிடுதோ? கூடி இருக்கா அவனுக்கு. ஆண்டவன் இருக்க அழுகு மன அத்தனை நான் மாத்தித்தாரன் பூமாதேவி. பூமாதேவி அம்மா உன் பிணச்சமை இந்த பகவானை மாத்தித்தாரன் நம்மோ. அப்ப பூமாதேவி சொன்னா, இறைவா ஆண்டவா அன்னைக்கு உயிரிச்சமைய குறைச்சி தாரம்னு சொன்னவர் நீர்தானே. இன்னைக்கு பிணச்சமைய உயர்த்தி தந்ததும் அது நீர்தானே. இந்த பிணச்சமைய சிவபெருமா மாத்தி தாரம்னு சொல்லியல சாமி. எப்படி மாத்தி தர போறிய? எப்படி உங்களை நம்ப எப்படி மாத்தி தர போறிய? பிணச்சமைய மாத்தக்கூடிய விவரம் என்ன இறைவா தெரியணும்ல எனக்கு.
ஆண்டவன சுமைகளை அம்மா அறைய மாத்தி தாரம்னு சொன்னீங்கள சொன்னியோட சாமி ஆண்டவன் இவபெருமா எப்படி ஆண்டவனத்தை மாத்தி தர போறிய போரியல் சாமி என்று பூமாதேவி கேட்டவோ பகவான் சொல்லுவாரோ அம்மா பூமாதேவி சிவனாராயிருப்பவரும் சொருவமாத்த போரை தேன்பத்தை சுடலையாக தேன்பத்தை சுடலையாக இந்த சிவனாரும் பிறக்க போரை சுடலையாக இந்த சிவனாரும் போரை ஆண்டவன சுமைகளைத்தான் மறையவனும் மாத்தித்தாரே மறையவரா இருப்பவரும் மறுசொருவை எடுக்க போறே மாயாண்டியா பிறக்க போறே மாயாண்டியா பிறக்க போறே மையானத்தை காக்க போறே நானும் மையானத்தை காக்க போறேன் முக்கண்ணே இவ வேறுமா முழுசொருவம் எடுக்க போறேன் தேன்பத்த முண்டனாக முக்கனும் பிறக்க போறேன் முழுப்பணத்தை திங்க போறேன் இவ வேறுமா அவதாரம் எடுக்க போறேன் சுடலையாக பிறக்க போறேன் சுடலையாக பிறக்க போறேன் சுடுவாட்ட காக்க போறேன் சுடுவாட்ட காக்க போறேன் மையான குளமதியிலே மாயாண்டியன் வந்திருந்து ஆண்டவன் இங்க போறேன் தேம்பத்தை சுடலையாக சிவபெருமான் பிறக்க போறேன் சுடுகாட்ட காக்க போறேன் சுடுகாட்ட காக்க போறேன் சுட்டவன் திங்க போறேன் அம்மா சுட்ட வீணா திங்க போறேன் ஏ யாரி அம்மா பூமாதேவி தேம்பத்த மாயாண்டியா இந்த சிவபெருமான் பிறக்க போறேன் இடுகாடு களமதியில இடுகாடு களமதியில இறந்த பிணம் திங்க போறேன் நான் இறந்த பிணம் திங்க போறேன் ஆண்டவன் ஜோரமா பூமாதேவி கிட்ட சொல்லிட்டாரு ஏ அம்மா பூமாதேவி பூமாதேவி உன் செத்த விளைச்சமைய மாத்த மாத்ததற்கு இந்த சிவபெருமானே இன்னொரு அவதாரம் எடுக்க போறேன் எடுக்க போறோமோ நான் தேம்பத்தை சுடலையா பிறக்க போறேன் நான் பிறக்க போறேன் செத்த பிணத்தை திங்க போறேன் திங்க போறம்மா நான் தேன்பத்த மாயாண்டியா பிறந்து பிறந்து மையானத்துல மாண்ட பிணத்தை நானே திங்க போறேன் திங்க போறம்மா மையானத்தை நான் காத்துக்கிடுதேன் நான் காத்துக்கிடுதம்மோ இடுகாட்டுல போய் இந்த தேம்பத்தை சுடலை முண்ட சுவாமி இறந்த பிணத்தை பூரா நான் தின்னுக்கிடுதேன் நான் தின்னுக்கிடுதேன் பூமாதேவி உனக்கு பிணச்சமை தானே குறைக்கணும் நான் குறைக்கணுமுங்க நானே பேயாண்டியா பிறக்க நான் பிறக்க போமா பிறக்கம்மோ அம்மா சொல்வார்ல பாவம் அதானே அம்மா ஓ மாண்டவன சுமைய குறைக்க நான் குறைக்கிறதுக்கு இந்த மறையவனை மறுசொருவை எடுத்து தேன்பத்த மாயாண்டிய நான் பிறந்து மாண்டவனத்தை பூரா நான் தின்றுதேன் நான் தின்றதம்மோ பிணச்சமே நான் குறைச்சு தாரேன் தாரேன் அம்மா அம்மா சிவபெருமான் பூமாதேவிட்ட வாக்கு கொடுக்காரு கொடுத்தாரு பக்கத்துல இருந்தாலே பார்வதி அந்த பார்வதி காது கொடுத்து கேட்க காட்டுக்கிட்டாளே பகவான் கிட்ட விறுவிறுன்னு வந்தா பகவானே ஆண்டவா என்ன சொன்னீங்க என்னது சுடலையா பிறக்க போறியா நீங்க தேம்பத்தை சுடலையா பிறக்க போறீரா தேன்பத்தை மாயாண்டிய பிறக்க போறியரா நீர் போய் மையானத்தை காக்க போறியலோ மாண்ட வினத்தையா திங்க போறியரு சுடுவாட்டில போய் சுட்ட வினத்தை திங்க போறியரோ அப்ப பார்வதி காக்கா நீர் சுடலையா பிறந்தீருன்னா உங்க பொண்டாட்டி பார்வதி நான் மட்டும் இந்த கைலாசத்துல என்ன ஒத்தையிலையா இருக்கணும் நான் தனிச்சு இருக்க முடியுமா
நீர் மாயாண்டியா பிறந்தா இந்த மாயாசக்தி பார்வதி எனக்கு ஒரு பிறவி வேணும். நீர் முண்டசாமியா பிறந்தா உங்கள் முக்கண்ணி தேவியான பராசக்தி எனக்கு ஒரு பிறவி வேணும். நீர் தேன்பத்தை சொடலியா பிறந்தா இந்த சிவசக்தி பார்வதி நானும் உங்க கூட பிறப்பேன், பிறக்க போறேன். அப்ப பகவான் சொன்னார், ஏட்டிய பார்வதி அது என்னோட இருக்கட்டுமே, என்னுடைய தொழில் என்னோடு இருக்கட்டுமே. இருக்கட்டும் அம்மா. நான் தானே பிணச்சமைய மாத்த மாயாண்டி சொடலியா பிறக்க போறேன். போறமுங்க. என்னோட நீ ஏன் சங்கடப்பட போற? போறமுங்க. இல்ல இறைவா, என்ன இன்பமோ துன்பமோ அதானே உங்களுக்கு இருக்கிற இன்பத்திலையும் துன்பத்திலையும் எனக்கும் பங்கு இருக்குல்ல. எனக்கு பாதி பங்கு இருக்குல்ல. நீர் சொடலையா பிறந்தீர்னா நானும் உங்க கூட கட்டாயம் பிறப்பேன். பிறப்போம் சாமியோ. அதனால எனக்கு ஒரு பிறவியை தாங்க. தாங்க சாமி. ஆடவர் இல்லாத இடம் அழகு இல்ல, இருக்காது இல்ல. பெண்கள் இல்லாத சிறப்பு இல்ல, இருக்காது இல்ல. ஆண்கள் இல்லாத வீடு அறவீடு. ஆமா. பெண்கள் இல்லாத வீடு சுடுவான் சொல்லிருக்காங்கல்ல. அதானே. அதனால அம்மா உங்க கூட நானும் பிறக்க போறேன். என்னையும் உங்களோட அவதாரம் செய்யுங்க. செய்ய விடுங்க சாமி. அப்ப நான் பகவான் சொன்னார், ஏ பார்வதி, ஏ பாமா, உன் பிடிவாதம் பிடிச்சிட்டியா? அம்மா என்னோட நீ பிறக்க போறியா? அம்மா சாமியோ. அடி அடி பார்வதியோ ஆண்டவன் ஜீவவரும் தியான்பத்த சுடலையாக சிவபெரும் பிறந்தமிழ்னா தியான்பத்த பேச்சியாக தியான்பத்த தாயி என்னோடு பிறக்கலுமே. நீ என்னோடு கனுமே. மாயாவதி பார்வதியோ மாயாண்டியா நாம் பிறந்தால் மையானே பேச்சியாக நீ வந்து பிறந்துக்கோ. பிறந்துக்கோமோ. நான் சொடலையா பிறந்தா நீ பேச்சியம்மால பிறந்துக்கோ. நீ தேம்பத்த பேச்சியா வந்து பிறந்துக்கோ. பிறந்துக்கோ. நான் மாயாண்டியா பிறந்தா பிறந்தால் நீ தேன்பத்த மையான பேச்சியா வந்து என்னோட பிறந்துக்கோ. பிறந்துக்கோம்மா. அப்ப ஆண்டவங்கிட்ட பராஜயத்தை சொன்னா ஆட்டம்னு சம்மதிக்கா. சம்மதிச்சால் பகவானே நீங்க தேம்பத்தை சொடலையாகவும் அம்மா நான் தேம்பத்தை பேச்சியமாலும் பிறக்கணும் சொல்லிட்டியால. இந்த அவதாரத்தை எப்ப போய் எடுக்க சாமி. ஆளை என்ன நான் தெரியணுமில்ல. நேரம் என்ன தெரியணுமில்ல. அவதாரத்துக்குள்ள நாளை என்ன தெரியணுமில்ல. எனக்கு பார்வதி தெரியணுமில்ல. அப்ப பகவான் சொன்னாரு, என்ன சொல்லாரு? இப்பேற்பட்ட அவதாரத்தை எடுக்க நம்ம உலக மக்கள் எல்லாம் பட்டியும் மசியுமா இருக்காங்க. இருக்கார்கள். படி அளந்து முடிச்சு விட்டு நம்ம என்னைக்கு ஓய்வு எடுக்குமோ அன்னைக்கு போய் அந்த அவதாரத்தை எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிடுவோமே அப்படி சொல்லி ஆமா பூமாதேவியை பூலோகத்தை செமக்க அனுப்பினார் பகவான். ஆமோ நாளை காலே ஆண்டவன் ஜீவவேரோ படிகளக்க வேணும் படி அளந்து காப்பா இடமதில அவதாரந்து கேப்பாரோ ஈஸ்வரிய இடமதில இதரை இழந்து கேப்பாரா ஆண்டவனர் கை கொடுத்தா மறக்க நல்ல தினையளந்து மன்னனோட கை கொடுத்தா நல்ல தினையளந்து பகவனோட கை கொடுத்தா தினையளந்து பகவனோட கை கொடுத்தா பகவங்கையில் கொடுத்த போதே
சிவபெருமா ஆமா ஆதிபராஜ்யத்தி இடத்திலே ஆளாக்கு திணைய வாங்கினாரு. வாங்கினாரு. ஏ பார்வதி ஏம்மா நான் படியளக்க போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. கைலாசத்தை நல்ல முறையில பாத்துக்கோ. பாத்துக்கோ பாத்துக்கோ பார்வதி அப்படின்னு சொன்னார்ல. ஆமா பகவான் படியளந்து வாங்கிட்டு போவோம். போகும்போது பராஜ்யத்தி பாத்துக்கிட்டா குறுக்க வந்து ஆண்டவன் சிவபெருமான குறுக்க வழிய மறிச்சிட்டாளே. பகவானே எங்க போறீங்க? போறியரி. ஏ பார்வதி நீ இழந்து கொடுத்த படியை கொண்டு நான் உலகத்துக்கு படி அளக்க போறேன். படி அளக்க போறேனே. பகவான் ஒரு ஆணா பிறந்தவன் வெளியே கிளம்பையில ஒரு பொண்ணா பிறந்தவன் வழிய மறிச்சன்னா அந்த காரியம் வெற்றி ஆகுமா? தொட்ட காரியம் தொடங்காத இல்ல. என்ன குறுக்க வழிய மறிக்க காரணம் என்ன? பார்வதி சொன்னா அம்மா ஆண்டவா பகவானே நீர் படியளக்கத்தான் போறியாரா? போறியாரோ சின்னோட செட்டப் பண்ணிச்சிருக்கிறா. யார நம்பினால சிவனை நம்ப முடியாது. முடியாதியா. சிவபெருமான் பெண்ணாசை பிடிச்ச மனுஷன் பேயம் பித்தன். ஆமா கல்லுக்கு ஜால கட்டி விட்டாலும் நம்ம பெண்ணா ஆனான்னு குறுகுறுன்னு பாப்பாரு. அல்லா பெண்ணான்னு பாப்பாரு பாருங்க. அதனால இந்த சிவபெருமான நம்ப மாட்டேங்க. இந்த பராசக்தி நம்ப மாட்டாளோ? ஆண்டவனே நீர் படி இழக்க போறது உண்மையா? தெரிய வேண்டாமா? எனக்கு இல்ல பொய்யா? தெரிய வேண்டாமா? நீர் படி இழப்ப. ஆமா இன்னைக்கு உங்க கூட நான் வருவேன். கண்டிப்பா வருவோம் பாருங்க. என்ன நீங்க கூட்டு போங்க. ஆமோ ஆமா நீர் படி இழக்க போறத நான் என்னைக்காவது உங்க கூட வந்து பாத்துருக்கேனா? இல்ல உண்மை இறை இழப்ப என்னைக்காவது எனக்கு காட்டியிருக்கீங்களா? பாக்கல. சுவாமி படியளப்ப சத்தி பார்வதி கண்டதில்ல. இல்ல இன்னைக்கு என்ன ஒரு பொழுது ஆமா உங்க பின்னால கூட்டு போங்க. போங்க சாமி. ஆமா வச்சிருங்க. ஆமா ஆண்டவன் ஆமா சிவபெருமா பகவான் படியளக்க போறத கண்ட பராஜயத்தை சொல்லா. என்ன சொல்றா? இறைவா இன்னைக்கு என்ன உங்க கூட கூட்டு போங்க. கூட்டு போங்களே. என்ன ஆண்டவன் சொன்னாரு? ஏ பார்வதி அம்மா எந்த ஆசை வந்தாலும் இந்த ஆசை உனக்கு வேண்டாம். என் கூட வர்றதுக்கு நீ ஆசைப்படாத. 1000 ஆம்பளை கூட நடந்துடலாம். ஆமா ஒரு பொம்பளை கூட நடந்தா பெரிய இடைஞ்சலே வந்து சேரும். பெரிய சண்டையே 3 பாத்துக்கோ. அதானே சொல்லிருக்காங்க தெரியுமா? வண்டுகள் கூடினால் தேனை உண்டிடும். தண்டமில் கூடினால் செங்கங்கள் மித்திடும். குண்டுகள் கூடினால் கோள்கள் மிஞ்சிடும். பெண்டுகள் கூடினால் பெரிய சண்டையே மூன்றும். பொம்பளைய கூட்டிட்டான்னா பெரிய சண்டையே மூன்றும். இல்லாத சண்டையை இழுத்துருவாள்ல. அதானே ஆமா அதத்தான் பகவான் சொன்னாரு. என்ன சொல்றாரு? ஏ பார்வதி அம்மா முடிச்சில்லாத தொண்டை முணுமுணுத்த வாயி. அதானே நான் பகவான் படி அளக்க போறோம்னே என் படைப்பெண்ண ஒரே விளமா இருக்கு. இருக்காதுல்ல. ஒரு தினம் அரசனா படைச்சிருப்பேன். ஆமா ஒரு தினம் ஆண்டிய அலைய விட்டுருப்பேன். திருவா அலைய விட்டுருப்பேன். ஒரு தினம் பணக்காரனா ஆமா படைச்சிருப்பேன். ஒரு தினம் பண்டாரமா அலைய விட்டுருப்பேன். ஒரு தினம் ஆமா குடியிருக்க கோபுரத்துல உட்கார வச்சிருப்பேன். இருக்க வச்சிருப்பேன். ஒரு தினம் குடிக்க கஞ்சி இல்லாம திருவா அலைய விட்டுருப்பேன். பாத்துக்கோ 6 பேரையும் மேடையில விட்டுட்டு ராவு மூலமா கத்த விட்டுருப்பேன். என்ன சும்மையா சுற்றுலா விடிய காலம். அதானே ஆமா அதனால ஆமா பகவான் படைப்பு பலவிதம் இருக்குல்ல. ஒவ்வொருகளும் ஒவ்வொரு விதம் படைச்சிருப்போம்ல. அதனால பார்வதி என் கூட வந்தேன்னா வந்தேன்னு வையி என்ன ஒய்யாரத்துல வச்சிருக்காரு. அதானே இவரு ஏன் இப்படி கொடை அடிக்காரு? இவன் என்ன தெருவு நினைமா அலைய விட்டுருக்காரு. இவர் என்ன கண்ணு தெரியாம படைச்சிருக்கிய. இவர் என்ன காது கேட்காம படைச்சிருக்கிய. எவ்வளவுனா படைச்சிருக்கிய. கேள்வி காட்டு வருவேன். நான் படி அளக்க கவனத்துல பதில சொல்லுவேனா படி அளப்பானா அந்த கவனத்துல போவேனா? ஒரு கவனத்துல போறவன். அதானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு வந்தோம்னா என் கவனம் செதறும் படி அளப்பு நின்று போகும். ஆமா அதனால பார்வதி ஏம்மா படி அளந்து வரைக்கும் இந்த கைலாசத்துல ஆமா திருவிளக்க பொருத்தி தீவதீபம் பாரும்மா. இப்படி ஆண்டவன் சொன்ன போது ஆட்டமென்னு ஜம்மதித்தே கையில நல்ல கையிலக்குள்ள கண்ணன் அங்க பார்வதியா கையில இருப்பாளா சத்தியா பார்வதியா திருவிளக்க பொருத்துவாளோ பாப்பாளோ சத்தியான பார்வதியா கைவிளக்க
என்னவாளா இந்த ஆண்டவன் உண்மையா படியலக்காரா இல்ல வேற எதுவும் குறை வச்சுட்டு வாராரா தெரிய வேண்டாமா? இந்த பகவான் படியலை போய் பரிச்சை செய்து பார்க்கணும், பார்க்க வேண்டும். ஈசனுடைய இறையளப்ப சுவாதிச்சு பார்க்கணுமே, கடவுளோட படியளப்ப கடவுளோட படியளப்ப கட்டாயம் பரிச்சை செய்து பார்க்கணுமே. ஆண்டவன பரிச்சை செய்ய ஆதிசக்தி என்னவாளா ஈஸ்வரன பரிச்சை செய்ய ஈஸ்வரியா என்னவாளா பரிச்சை செய்ய ஈஸ்வரியா என்னோ ஆண்டவன் பகவான் நம்மளை கூட்டு போச்சொன்னதுக்கு மாட்டம்னு ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாரு. நம்மள இந்த பகவான் படி இழக்க போறது உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு சோதிக்காம விடக்கூடாது. விடக்கூடாதுங்க இவர. ஆமா, என்னற கட்டி எழுத்தர வாசித்தாலும் பெண்புத்தி பின்புத்தி தானே. அவன் காட்டிட்டு வரல. பகவான் எல்லாம் சோதிக்க நினைச்சால் இந்த சீரான வேளையில் சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேணுமென்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய ஜீமான் பூமான் கனகவான்கள். ஆமா, அதாவது என்ன தேனிருந்து தேன் சொரியும். ஆமா, நம்ம தேன்பத்தை நகரம் தேன்பத்தை நகரத்துல அம்மோ வாழ்வாங்க வாழக்கூடிய அம்மையா, அதாவது மேலக்கடையநல்லூர்ல அம்மோ மேலப்பாளையம் மேலப்பாளையம் எங்க தாத்தா காலஞ்சென்ற வையாவரி தேவர் ஈண்டெடுத்து அறந்து வச்சு செல்வம். எங்க தாத்தா முத்தியா பண்டி தேவர் தேவரி அவர் ஈண்டெடுத்து அறந்தவ செல்வி செல்வி என்னுடைய அருமை அத்தை. ஆமா, இந்த தேன்பத்தியிலே வாசகம் செய்யக்கூடிய எங்க அத்தை மாரியம்மா. மாரியம்மாள் எங்க அத்தை மாரியம்மா தங்க கரத்தினாலே ஒரு இலைக்கு 1000 முன்பெரும் அழகான சால்வையும் அத்தோடு லட்சம் நோட்டு எங்க அத்தை மாரியம்மா அன்னாருடைய தங்க கரத்தினால் 100 லட்சத்தை அன்பு பாராட்டி உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்து நீங்கள் மேலக்கடையன் மேலப்பாளையத்தில் குழுவிருக்கும் கீரவாத்தி மாடசுவாமி. ஆமா, கீரவாத்தி மாடசுவாமியினுடைய வாசல குழுவிருக்கும் ஜப்பானி மாட. ஆமா, ஆடும் கொலகோமரத்தாடி என் அருமை தம்பி பில்லா மனோஜ். ஆமா, கபடி குழுவா அதானே அவருடைய தங்க கரத்தினாலே அன்பு பாராட்டி உள்ளார்கள். லட்சம் நோட்டையும் தந்தி பில்லா மனோஜ் கபடி குழு. ஆமா, அவருடைய தங்க கரத்தினாலே இப்ப 100 லட்சம். ஆமா, 100 கோடியாக ஆமா அன்பு பாராட்டி உள்ளார். நீ போட வேண்டியதான மாப்பிள்ளை. எடுக்கவாமா பரப்பு எடுக்க போறா. இந்த சீரான வேலை ஆமா சிறப்பான பொழுதுல என் தேம்பத்தை மாயாண்டி சுடலியுடைய குலகோமரங்களும் கோமரங்களும் அத்தோடு ஆமா அதானே
பாடும் புலமையை ஆமா பாராட்ட வேண்டும் என்று வேணுமென்றி பாடும் வில்லிசை கலைஞர்களாகிய 6 பேர்களுக்கும் 6 பேர்களுக்கும் அழகான சால்வையும் ஆமா பூமாலையை பொன்மாலையாகவும் சுட்டி மலர் மாலையை மாணிக்க மாலையாக சுட்டி சுட்டி பாடும் வில்லிசை கலைஞர்களுக்கு இந்த தேன்பத்தை சுடலமாட சாமி மந்திரமூர்த்தி முண்டசாமியினுடைய ஆமா குலகோமரங்கள்லாம் கோமரங்கள்லாம் ஆமா பாடும் புலமைக்கு நமக்கு அன்பு பாராட்டி ஆமா அவன் ஒரு இலைக்கு 1000 மண் பெறும் பெரும் அழகான சால்வையும் அத்தோடு சந்தன மாலை சந்தன மாலையும் ஆமா சாந்தொழுக புணுகொழுக ஆமா சபாத கஸ்தூரிகள் நின்றொழுக ஒழுக என் விழா கமிட்டியின் சார்பாக லட்சம் நோட்டு என் தேம்பத்தை சுடலை கோமரங்கள் அள்ளிப்பண 500 லட்சத்தை தந்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார்கள் ஆதரித்த குலங்கள் ஆனந்தமாக போன புகழாக தேம்பத்தை சுடலையா செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து வாங்கி வாழும் ஐயா மாங்கலியும் தலைக்கும் ஐயா மாங்கலியும் தலைக்கும் ஐயா மகராசன வாழும் ஐயா தலைக்கும் ஐயா மகராசன வாழும் ஐயா நாதஸ்வரன் ஐயாண்டி மேல பாட்டியாளர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்ல இல்ல பொன்னாட போத்த நாதஸ்வர கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது விழா கமிட்டியாருடைய அன்பான அறிவிப்பு. இந்த ஆமா ஆண்டவனை பரிச்சை செய்ய வேணுமென்று யாரை அழைக்க தெரியுமா? அழைக்கிறார் பகவான பரிச்சை செய்ய தெய்வதச்சம் விசுவரைத்தான் சிவசக்தி அழைப்பாளோ பகவான பரிச்சை செய்ய பைங்கொடிய பார்வதியா அந்த விசுவர வரவழைத்து ஒன்று சொல்லிக்க உன்னுடைய கையாரை ஒரு காஞ்சரங்கம்பு வேட்டிய மேல உண்டு வண்ணி அலங்கார செப்பாக அம்மாகையில் கொடுக்கணும் தெய்வதச்சம் விஸ்வகர்மா காணி போட்டுமிட்டு சீனி ஒட்டி ஜாவியத்தான் சிவ சக்திகையில் கொடுக்கணும் ஜாவியத்தாயே சிவ சக்திகையில் கொடுக்கணுமே விஸ்வகர்மா காஞ்சரங்கம்பு வெட்டி மேல் உண்டு பண்ணி அலங்கார செப்புக்குத்தான் காணி போட்டுமிட்டு சீனி ஒட்டி ஜாவியத்தான் சிவசக்தி கையில் கொடுத்த போது சிவசக்திய பார்வதியா சிவனார பரிச்சை செய்ய சித்தரம்ப பிடிப்பாளா அந்த சிவன கொட்டில் அடப்பாளா பெண்ணெரும்ப பிடித்தலைத்த சிமிழ கொட்டி திருக்காணி போட்டு மீட்டு சீனி ஒட்டி ஜாவியா முந்தியில முடிஞ்சா இக்கல்ல சொறி வச்சுட்டாள் எறும்பு 8 நாள் பட்னியா இருக்கிறது. இந்த பகவான் இந்த எறும்புக்கு படி இழந்திருக்காரா இல்ல எதுவும் குறை வச்சு வாராரோ? சித்தரம்புக்கு சிவன் படி இழந்திருக்காரா இல்ல பட்டினி போட்டு வாராரா தெரிய வேண்டாமா? இந்த பார்வதி பகவானை எதிர்பார்த்து இருக்கும் போது ஆண்டவன் படி இழந்து கைலாசம் வந்தாரு. படி இழந்து வந்த உடனே பகவானுக்கு பராசக்தி பாதபூசை நடத்தலையா சிவன் பூஜையை நடத்தாம சிவசக்தி இருக்கும் போது பகவான் கேட்டார் ஏட்டியே பார்வதி இன்னைக்கு என்னைக்கும் படி இழந்து வருவதற்கு எனக்கு பாதபூஜை நடத்துவியம்மா இன்னைக்கு படி இழந்த பகவானுக்கு பாதபூஜை நடத்தாம இருக்க விவரம் என்ன ஊமையா இருக்கு என்ன நடந்தது? சிவபெருமான பகவானே
அன்னைக்கு படியலக்க போகும்போது என்ன கூட்டு போக சொன்னேன். நான் கூட்டு போக மாட்டோம் நீ ஆனா உங்களை பரிச்சை செய்ய நான் சித்திரமை பிடிச்சி சிம்ன கூட்டுல அடைச்சிருக்கேன். அடைச்சிருக்கேன் சாமி. அதுக்கு படி அளந்தியலா இல்ல அளக்காம வந்தியரா? ஏ பார்வதி என்ன அடைச்சி வச்ச சித்திரமை நீ பார்வதி திறந்து பாரு. பாரு பாருமோ. அறக்குள்ள இருந்தாலும் அருணாரிய மயமில்லை, சிவனுக்குட்டில் இருந்தாலும் சிவனரிய மயமில்லை. அம்மா திறந்து பாரு. பாரம்மோ. சிவவேறும் அஞ்சொன்னவோ சிவனுக்கொட்ட திறப்பாளோ சித்தரும் பாப்பாளோ ஆனரமும் பெண்ணரும் தலையறிஞ்சி கவிக்கிட்டு சூழ வருகுதையா அது உங்க மட்டும் உன்னேருக்கு உன்னேருக்கு உங்க முடியாம இருக்கு உன்னேருக்கு உங்க முடியாம கைக்கு இருக்கு. அது திங்க மட்டும் தின்னு இருக்கு முடியாம கைக்கு இருக்கு. இந்த எறும்புக்கும் பகவான் படி அளந்துட்டாரா? வந்திருக்காரு. படி அளந்த பாவத்தை தீர்க்கதற்கு எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க. கொடுங்க சாமி. கொண்டவனுக்கு நான் கொடுமையை செஞ்சிட்டேன். ஒரு குழந்தைய கொடுங்க. கொடுங்க சாமி. அவத்துக்கு உதவும்படி ஆள பிள்ளைங்க தாங்க சாமி. சக்திக்கு உதவும்படி ஒரு தலைமகனா தாங்க. தாங்க ஐயா. கொண்டவனுக்கு கொடுமை செஞ்ச கொடுமையை தீர்க்கதற்கு ஒரு குழந்தையாக தாங்கன்னு சொல்ல ஆண்டவன் சொன்னார். ஏ பராஜத்தி பார்வதிய, ஏ பார்வதி உனக்கு 7.5 கோடி வரம் இருக்க ஏந்தும் பிள்ளைய மட்டும் கேளாதம்மோ. கோடி வரை இருக்கும் போது குழந்தைய கேளாத பார்வதி. அப்படி 1000 கோடி வரம் இருக்க ஆளப்பிள்ளை கேளான ஆண்டவன் சொல்ல எனக்கு பிள்ளை வேணும்னு சொல்ல ஜத்தி பார்வதிய பிள்ளை வரம் அது வேணுமானா 1000 மண்டபத்தில் 132 தூண் இருக்கு. அதே தூணு தங்க தூணு தூண்டாத மணி விளக்கு பார்வதி மணி விளக்கு சுடர் ஒளிவா எரியும் அம்மோ. மணி விளக்கு எரியும் அம்மோ. மணி விளக்கு முன்னாலே முழங்கால மண்டி ஓட்டு நீ முந்தி எண்ணி நின்னா உனக்கு 30 ரூபா பொறிக்கும் பகவான் அருளால 3 பிள்ளை பிறக்கும்னு சொல்ல ஆதிபராஜத்தியானவே 8 நாள் நோம்பு இருந்தால் யமுனையிலே தீர்த்தமாடி ஈரத்துயில் கலையாம இதன் கையிலைக்குள்ள வருவாளோ கலையாமே வருவாளோ. அந்த கையிலாஜ வாசலில 1000 மண்டபத்தில் 132 தூண் இருக்கு. முதல் தூணு தங்க தூணு நடுவதில மணி விளக்கு சுடரு விட்டு எரிய கண்டா. மணி விளக்கு முன்னாலே ஆயஜத்தி பார்வதியா முழங்கால மண்டி ஓட்டு ஏந்துவாளோ மணி விளக்க முண்டி விட்டு பாப்பாளோ. மணி விளக்க தூண்டும் போதே மணி விளக்கு பொறித்திடுமா விழுந்துடுமா ஓட்டி பிடிப்பாளா குழந்தை என்ன பாப்பாளா பிடிப்பாளா
வயரும் இல்லை பிள்ளையாக தெரியலையா 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 பிணமுண்டமோ உருளுதானே ஏன் தெரியலையா உருளுதானே அவன் மதலையாக தெரியலையா 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 மனமுண்டமோ இருக்காரே ஏன் தெரியலையா ஆதிபராஜ்யத்தை ஆண்டவங்கிட்ட சொல்லுதா சொல்லுதா ஆண்டவா சிவபெருமான கடவுளே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணம் முண்டத்தை தந்திருக்கேளே குழந்தை வரம் கேட்டதற்கு குளவி கல்ல கொடுத்திருக்கேளே சாமி இப்பேற்பட்ட பிள்ளைக்கு வாயில்ல வயரில்ல வயிற்று சிவம் உண்டமோ இருக்கானே உண்டமா இருக்கவனே எனக்கு உருப்பிடிச்சு தாங்கன்னு சொல்ல சொல்லே ஆண்டவன் சிவபெருமா சொல்லுதாரி ஏ அம்மா பார்வதியா ஏ பார்வதி இப்பேற்பட்ட முண்டத்தை உருப்பிடிச்சு தந்தமின்னா அந்தமின்னா ஒரு காலத்தில காலத்தில மையானும் போவா அம்மா போவா அம்மா போவா அம்மா போவா அம்மா மாண்ட பிணத்தை சும்மா அம்மா போவா அம்மா இவன் தில்லை வானும் போவா அம்மா போவா நம்மா செத்த பிணத்தை திம்பா அம்மா தும்மா அம்மா இடுகாடு போவா அம்மா போவா அம்மா இறந்த பிணத்தை திம்பாமன்னு சொல்ல சொல்லே இப்பேற்பட்ட பிள்ளைக்கு பிரமதேவ உருப்பிடித்தார் உருப்பிடித்தாரி சிவபெருமான் உயிர் கொடுக்க கொடுக்க அழகுதரி பிள்ளைக்கு ஆண்டவன் என்ன பேர் கொடுக்கார் தெரியுமா கொடுக்காரி சுடர் ஒளிவில் பிறந்ததாலே 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 தேன்போத்த சுடல ஐயா ஏ பிறந்ததாலே சுடல ஐயா ஐயா மணி விளக்கில் வந்து பிறந்ததால பிறந்ததாலே தேன்போத்த மாயாண்டி மாயாண்டி முண்டமாக வந்து பிறந்ததால பிறந்ததாலே ஐயா பிறந்ததாலே பிறந்ததாலே தேன்போத்த முண்ட சுவாமி பிறந்ததாலே உனக்கு வேலை நல்ல வேலையாச்சா சுடலா ஐயா சுடல ஐயா உனக்கு விளையாடோ சமயமாச்சே வேலையாச்சா சமயாச்சே தேன்போத்த சுடலா ஐயா சுடல ஐயா சாமாதி நல்ல சாமமாச்சா தாமமாச்சே சாமமாச்சா தாமமாச்சே சதுராடோ வேலையாச்சே தாமமாச்சே ஆதிசக்தி பார்வதியோ ஆண்டவன் சுடலையத்தான் வாரி அண்ட கையிலெடுத்தாள் வலது கண்ணம் முத்தமிட்டாள் தேன்பொத்த சுடலையத்தான் ஏந்தி அங்க கையிலெடுத்தாள் இடது கண்ணம் முத்தமிட்டாள் ஓதி அங்க கையிலெடுத்தாள் கையில் எடுத்தாலே சுடலைய கோடி லட்சம் முத்தமிட்டாள் தோவிட்டாலே அமையா கையிலெடுத்தாள் தேன்பொத்த சுடலையத்தான் ஆதிசக்தி பார்வதியோ ஆரி நல்ல கையிலெடுத்து வலது கண்ண முத்தமிட்டா தேம்பத்த சுடலையத்தான் ஓட்டி வாழப்பாடோ வடலல்லனை உருக தேம்பத்த சுடலையத்தான் ஏத்தி அங்க வளப்பாளா வளப்பாடோ
காடு நோகும் என்றே பூமியில விட்டமானோ பாத நோகும் என்றே ஏமத்த சுடலையத்தான் வாழதில தொட்டி கட்டி உடையதில நடபரத்தி ஆரதில தொட்டி கட்டி தொட்டி கட்டி மணி மேலே நடபரத்தி நடபரத்தி ஏ தொட்டி கட்டி நடபரத்தி நாலு ஒரு மேனியும் மானியும் ஏமத்த சுடலையத்தான் எப்பொழுது ஒரு வண்ணமம்மா எப்போதாக வளப்பாரா பாடோ தாமத்தை சுடலைதானே கையிலே நல்ல கையிலைக்குள்ள கண்ணையுமே காப்பது போ கண்ணையுமே காப்பது போ கட்டி மகளவனை காத்துவாராள் சுடலமுண்ட வளரும் என சந்திரனா வரிசையுடன் வளருவாரா ஏம்பத்த சுடலதானே கையில நல்ல கையிலைக்குள்ள ஆதிசக்தி பார்வதியா ஓராட்டி தாளாட்டி நாமது ஓட்டி செல்லம் அவன் சுடலையத்தான் வளர்க்கும் போது ஏம்பத்தை சுடலைக்குத்தான் சத்தியான பார்வதியா தங்கத்தை உருக்குவாளோ தனித்தொட்டில கட்டுவாளோ ஏம்பத்தை சுடலைக்குத்தான் உன்னை உருக்குவாளோ அவன் சுடலைக்குத்தான் அங்க புது தொட்டில கட்டுவாளோ ஆதிசக்தி பார்வதியா அம்மையோ வாராட்டி தாளாட்டி ஒரு மகனை உறங்க வைக்கா ஏம்பத்தை சுடலையத்தான் சிவசக்திய பார்வதியா சீராட்டி தாளாட்டி சீராட்டி தாளாட்டி மகனவனை உறங்க வைக்கா ஆதி கைலாசத்துல ஆதி வராஜத்தி ஓராட்டி தாராட்டி உறங்க வைக்க பார்வதி நினைக்கா நம்ம மவன் தேன்பத்தை சுடல நல்ல கண்ணை சென்று உறங்குதா நம்ம மாயாண்டி சுடல என்னைக்கு நமக்கு கிடைச்சானோ அன்னையில இருந்து நம்ம கெட்டின புருஷனை மறந்துட்டோமே மாயாண்டி வந்த பெருமையில மறையவனை மறந்துட்டோமே இந்த கட்டிமவன் என்னைக்கு கிடைச்சானோ அன்னையில இருந்து நம்ம கணவனை மறந்துட்டோமே இன்னைக்கு நம்ம புருஷனை போய் ஒரு 8 பாட்டு வந்துருவோம் அப்படின்னு பார்வதி சிவனை தேடி பள்ளி அறைக்கு வாரா தொட்டில படுத்திருக்காரே ஐயா தேன்பத்தை சுடல முண்ட ஏ அவர் தூங்கக்கூடிய பிள்ளையா அவர் எப்படி உறங்குவாரு அவர் உலகத்தையே உறங்க வைக்க பிறந்த பிள்ளை இவரு அவர் எப்படி உறங்குவாரு உறங்கத மாதிரி நாடகம் ஆடுதாரு ஐயா
நம்மளே உறங்க வைக்கக்கூடியது. அதானே இவர் உறங்குவாரோ? எப்படி உறங்குவாரு? இவர் உறங்குது மாதிரியே நடிக்காரு. நாடகம் நடிக்காரு. அம்மா பார்வதி நம்மள ஒத்தையில போட்டுட்டு சிவனை தேடி போயிட்டாளே. போயிட்டாளே. நாம வந்த பெருமை நம்ம அம்மா பார்வதிக்கும் தெரியணும். தெரியணுமில்ல. நம்ம அப்பன் சிவனுக்கும் தெரியணும். பகவானுக்கும் தெரியணும். நம்ம பிறந்த பெருமை இந்த உலகமே அறியணும். அறியணுமில்ல என்று தேம்பத்தை மாயாண்டி சுடலை முண்ட சுவாமி அம்மாவே அம்மா என்று அழுகுரலு போடுவாரோ. ஏ தாயே நல்லதாயே என்று சன்ன சத்தம் போடுவாரோ. என் தேமத்த மாயாண்டி மாதாவே மாதா என்று மாதாவே மாதா என்று மாயாண்டி மணிக்குரலு போடுதாரே. மாயாண்டி மணிக்குரலே போடுதாரே. மாயாண்டி அழுத சத்தம் அம்மா பார்வதிக்கு கேட்கலையா. இந்த சுடலையுட சத்தம் அது சத்தி பார்வதிக்கு கேட்கலையா. அம்மா அம்மானு வயிறு வச்சிட்டு அழுத புள்ள மாதிரி அழுவுதாரு. அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா இவர் போட்ட அழுத சத்தம் அம்மா பார்வதிக்கு காதுக்கு கேட்கவே இல்லையா. சிவபெருமான் கூட சந்தோஷத்துல இருக்கா. பள்ளியறையில இருக்கா. பள்ளியறையில பகவான் கூட பெருமையில இருக்கவளுக்கு இவர் அழுத சத்தம் கேட்குமா? கேட்காதுல்ல. மாயாண்டி தென்மத்தை சுடலை முண்ட சுவாமி அழுதது ஒரு சத்தம் தானே. எங்கே எங்கே வருகுதானா உத்தரகண்டம் ஐயானோ உத்தரகண்டம் ஐயானோ இந்த சுடல சத்தம் கேட்குதையா. உத்தரகண்டம் ஐயானோ சுடல சத்தம் மாயாண்டி அழுத சத்தம் பிள்ளை வனம் கேட்குதையா. இந்த சுடலையுட சத்தம் அது சுடுகாடு கேட்குதையா. மாயாண்டி அழுத சத்தம் அது உத்தரகண்டம் ஐயானோ உத்தரகண்டம் ஐயானோ இந்த சுடல சத்தம் அருகுதையா. சத்தமானது அம்மா பார்வதிக்கு கேட்கல ஐயா. ராசத்திக்கு கேட்கல ஐயா. ஓட்ட சத்தம் எங்க வருது தெரியுமா? உக்கரகண்ட மையானம். உக்கரகண்ட மையானம். உத்தர யாகங்கண்ட மையானம். ஆமா. இந்த உத்தரகண்ட மையானம் சுடல சத்தம் கேக்கு. என் மாயாண்டி அழுத சத்தம் மையான பூமிக்கு கேட்ட போது அந்த மையான பூமியில யார் இருக்கா தெரியுமா? அம்மா பிரம்ம பீடம் பிறந்த வேளா பிரம்ம சக்தி பேச்சி அம்மா பேச்சி அம்மோ மாய பேச்சி மணி பேச்சி மணி பேச்சி மணி பேச்சி மங்கவான பேச்சி அம்மா பேச்சி அம்மோ மங்கவான பேச்சி அம்மா. அவ கட்ட பேச்சி குட்ட பேச்சி குட்ட பேச்சி ஆட்டுவன பேச்சி அம்மா பேச்சி அம்மோ. மையானத்தில் மையானத்தில் வீடு கட்டி இருக்கா கட்டி இருக்கா. கோபுரத்தில் கொழுவு இருக்கா கொழுவு இருக்கா. வீடு கட்டி இருக்கா கட்டி இருக்கா. மாயா சக்தி பேச்சி அம்மா பேச்சி அம்மோ. மாளிகையில் கொழுவு இருக்கா கொழுவு இருக்கா. என் குச்சி விட்டு பாப்பாத்தி பாப்பாத்தி ஓலக்காரி பேச்சி அம்மா பேச்சி அம்மோ.
மையான பேச்சி அம்மா தேம்பத்தை சுடலதானே அழுததொரு சத்தங்காட்டி பேச்சி அம்மா என்னுதானே மையானத்துல உக்கரகண்ட மையானத்துல பிரம்மபீடம் பிறந்த பிரம்மசக்தி பேச்சி அம்மா கொழுவு இருக்கோம் மச்சு வீடு கட்டி இருக்கா மாளிகையில கொழுவு இருக்கோம் குச்சி வீடு கட்டி குச்சி விட்டு பாப்பாத்தி கோபுரத்துல இந்த ஆயான பேச்சி தில்லைவனத்துல கொழுவு இருக்கா அந்த உக்கரகண்ட மையானத்தில என் பிரம்மபீடம் பிறந்த பிரம்மசக்தி பேச்சி அம்மா மையானத்தில கொழுவிருக்க அமையோ பேச்சி அம்மா என்னுதாளே தேம்பத்தை சுடலதானே வயர் பசித்த அளவுதானே நம்ம அவன் சுடலைக்குத்தான் தாய் பால் குடிச்சாமின்னா தங்க ஏறி நிறையாது மாதவாள் குடிச்சாமின்னா மணிக்கொடல் ஏறி நிறையாது சுடல முண்ட அமிர்த பாலு குடிச்சாமின்னா அமிர்த பாலு குடிச்சாமின்னா வயறு நிறையாது அறவயறு ஏ செல்லம் அவன் செஞ்சுடல சுடலையத்தா மையானோ அழைக்கணுமே அயனிக்கு மாண்ட பிணத்தை ஊட்டணுமே அழைக்கணுமே ஊட்டணுமே தேன்பத்தை சுடலையத்தான் இல்லை வேணா அழைக்கணுமே செத்த வீண ஊட்டணுமே தேன்பத்த மாயாண்டிக்கு மையான அழைக்கணுமே வீண ஊட்டணுமே உக்கரகண்ட மையானத்தில் தேம்பத்தை சுடலைக்குத்தான் அம்மா வாழு பதிலாக உனக்கு அழுகும் வேணும் ஊட்டணுமே பதிலாக அழுகும் வேணும் ஊட்டணுமே பிரம்மபீடத்தில பிறந்த பிரம்மசக்தி பேச்சியம்மா நினைக்கிறாள் நம்ம மவன் தேம்பத்தை சுடல அயர் பசித்த அளவுதான் அழுதுகிட்டு இருக்கான் இவன் தாய்ப்பால் குடிச்சாம இவன் தன்வயரு நிறையாது அமிர்த பால் குடிச்சாமன்னா ஆமா அறவயரு நிறையாது மாதாவால் குடிச்சா மணிக்குடல் நிறையாது அப்படின்னு பிரம்மபீடத்தில பிறந்த பிரம்மசக்தி பேச்சி அம்மா இந்த தேம்பத்தை சுடலிய மையானம் சுடுவாட அழைக்கணும்னு இந்த ஆயான பிரம்மசக்தி பேச்சி அம்மா இப்பேர் பெற்ற ஜுருவத்துல வாரா தெரியுமா அவ்வளோ மஞ்சனைய பூசுவாளோ செவ்வரளி மாலை போட்டு ஆன பந்தம் கொடுத்துவாளோ அருமம் அவனை அழைப்பதற்கு கையில நல்ல கையிலக்கித்தான் பேச்சி அம்மா வாராளே கையிலக்கித்தான் பேச்சி அம்மா வாராளே தாயாளே பேச்சி அம்மா தேம்பத்தை சுடலையத்தா கையிலைக்கு வருவாளா கட்டி அவன் சுடலைக்குத்தா
கொள்ளாவோ உல்லாச நடையழகோ தேமத்தை சுடலைக்குத்தான் சல்லடமும் கொள்ளாவோ சல்லடமும் கொள்ளாவா அதற்கு தாமர கமலி அழகா மறுகையில கால பண்ண ஒரு கையில கையருவ மறுகையில அறுபடி வல்லையம்மா ஞானத்தை சொல்லலைக்குத்தா அறையில் ஒரு செல்லடமோ 6 மணி வல்லையமோ அறையில் ஒரு 7 மணி வல்லையமோ சுடலைக்குத்தான் இடையில் ஒரு செல்லடமோ தாயான பேச்சி அம்மா தேமத்தை சுடலைக்குத்தான் அலங்காரம் பண்ணுவாரா அலங்கரித்த மவனுக்குத்தான் பிரம்மசக்தி பேச்சி அம்மா கால பண்ண ஒரு கையில கையருவ மறுகையில தேமத்த மாயாண்டிக்கு வெள்ளி பிடியருவா கையருவா தேமத்தை சுடலைக்குத்தா தங்க நல்ல பிடியருவா 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 சதுராடு கையருவா பிடியருவா தேமத்தை சுடலையத்தா சுடலையத்தா தலமகளா வளர்ந்த மாவாளே ஆனக்குட்டி ஐயர் மாவா ஐயர் மாவா அரும மாவோ பாப்பாத்தி பாப்பாத்தி அவளும் அங்கே தலமகளா தலமகளோ அம்மாளும் தலமகளா தலமகளோ ஆனக்குட்டி ஐயர் மாவா ஐயர் மாவா செல்லமாவோ பாப்பாத்தி எட்டு மாத்த சூளுக்காரி சூளுக்காரி தலப்பிள்ளை சூளுதானே 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 தாராம்பூ வாசகம்பூ சூளுதானே எட்டு மாத்த சூளுக்காரி சூளுக்காரி வந்தமாவா அங்க களத்தலையா 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 களத்தலையா
பிணமிருந்து 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 கூட்டம் போட்டு வியாவுதாளே பிணமிருந்து தேன்பத்த சுடலைக்கித்தா சுடலைக்கித்தா மாத்த சூணுக்காரி சூனுக்காரி சூணுக்காரி சூனுக்காரி இடமிருந்து பெரியுதாளே சூணுக்காரி தேன்பத்த சுடலைக்கித்தா சுடலைக்கித்தா ஐயா